இதுவரைக்கும் தமிழில் நடிச்சிட்டு இருந்த அர்ஜுன் தாஸ் இப்ப கோலிவுட்ல மட்டும் கிடையாது, மோகன்லாலுடைய அடுத்த பிளாக் பஸ்டர் படத்துக்கு பூஜை போட்டாச்சு. ஸ்பைடர்மேனுக்கு நடந்த ஆக்சிடென்ட், இதனால ரசிகர்கள்லாம் சோகமா இருக்காங்க. ஆர்ஜே பாலாஜியோடைய இயக்கத்தில் சூர்யாவுடைய நடிப்பில் த்ரிஷா மற்றும் பலர் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் கருப்பு. இந்த படத்துடைய டீசர் ரிலீஸ் ஆகி நெருப்பு அப்படின்ற மாதிரிலாம் பேர் வாங்கியாச்சு. ஆனால் இந்த படத்துடைய ரிலீஸ் எப்போ தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பெரிய குழப்பம் இருக்குது. ஏன்னா சூர்யாவுமே ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டுக்காக காத்துட்டு இருக்காரு. முன்னாடி நடித்த ரெட்ரோ, அதுக்கு முன்னாடி வந்த கங்குவா, இதெல்லாம் பெரிய பட்ஜெட் படம். ஆனால் ரசிகர்கள் மத்தியில் பெருசாக பேசப்படலையே அப்படின்ற மாதிரியான ஒரு வருத்தம் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல படத்துக்காக வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த கருப்பு திரைப்படத்தை நம்பி சூர்யா மட்டும் இல்லாமல் அவருடைய ரசிகர்களுமே காத்து இருக்காங்க. ஆனா படத்தோட ரிலீஸ் சொல்லாமே இருக்காங்களே, இந்த வருஷத்துக்குள்ள ரிலீஸ் பண்ணிடுவாங்கல்ல அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இந்த வருஷம்லாம் கிடையாதுங்க. படம் கண்டிப்பா அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆயிரும். அடுத்த வருஷம் எப்போ? சம்மரில் பேசாமல் ரிலீஸ் பண்ணலாமா? சரிங்க, இந்த ஏப்ரல் மாதம் ரிலீஸ் பண்ணிடலாங்க அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. டேட்லாம் இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ண கிடையாது. ஏப்ரல் மாதம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மட்டும் பிளான் பண்ணியிருக்காங்களாம். கௌதம் கார்த்திகோடைய நடிப்பில் நிறைய படங்கள் இப்போது வரிசையில் நிற்குது. உதாரணத்துக்கு கிரிமினல் அப்படின்ற படம், மிஸ்டர் எக்ஸ் அப்படின்ற படம், இது கூடவே சின்னசாமி பொன்னையா அப்படின்ற இயக்குனருடைய இயக்கத்தில் ஒரு படம். அந்த படத்துக்கு இன்னும் பேர் வைக்கல, ஆனால் அந்த படத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஷூட்டிங் இந்த படத்துக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யுவன் சங்கர் ராஜாவுடைய இந்த திரைப்படம் உருவாகுதான். இந்த படத்துடைய ஷூட்டிங் நிறைய இடங்கள்ல, தென்காசி, பொள்ளாச்சி, ஒரு சில காட்சிகள் வந்து காஷ்மீர்ல, இப்படி நிறைய இடங்கள்ல இந்த படத்துடைய ஷூட்டிங்கை பிளான் பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடியில் இப்போ இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஆரம்பிச்சிருக்காங்க. இது இல்லாமல் தேனி, தென்காசி அப்படின்னு ஒவ்வொரு இடமா போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய படத்தில் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி எல்லா எலிமெண்ட்ஸுமே கலந்து கௌதம் கார்த்திக்கான ஒரு திரைப்படமாகவும் ஆக்ஷன் கலந்த ஒரு படமாகவும் இந்த படம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெறும் கமர்ஷியல் ஹிட்காக மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு படம். கண்டிப்பாக இது கௌதம் கார்த்திக்குடைய கெரியரில் ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. டெஸ்டின் டேனியலுடைய இயக்கத்தில் பிராண்ட் நியூ டே ஸ்பைடர்மேன் உருவாகிட்டு இருக்கு. எஸ், ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே அப்படின்ற படத்துடைய ஷூட்டு போய்கிட்டு இருக்கு. எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங், ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம், ஸ்பைடர்மேனுடைய மல்டிவர்ஸ், இப்படி நிறைய படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதனாலேயே இந்த ஸ்பைடர்மேன் மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்துடைய ஷூட்டிங் ஆனது போய்கிட்டு இருக்கு. அதே டாம் ஹாலண்ட் தான் இதில் ஸ்பைடர்மேனாக நடிக்கிறாரு. படத்துடைய ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது கூட அங்கே போன நிறைய பேர் அதோடைய ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் இணையத்தில் வைரல் ஆச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டண்ட் காட்சியில் திடீர்னு அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம். அவருக்கு தீவிர சிகிச்சை கொடுத்து வந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப பயப்படுற அளவுக்கு கிடையாது. கொஞ்ச நாள் ஷூட் வந்து தள்ளி வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் ஸ்பைடர்மேனுடைய ரசிகர்கள்லாம் கொஞ்சம் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. ஈவன் மார்வலுக்குமே ஒரு பெரிய கடமை இருக்குது, சொன்ன டேட்டில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு. அதுக்குள்ளே இயற்கையாக இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியும் அவங்க சைட்லேருந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. சீக்கிரமாகவே டாம் ஹாலண்ட் ரெடியாகிடுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆறுதல் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. சீக்கிரமாகவே ஷூட்டிங்க்கும் கம்பேக் கொடுப்பாங்க. திருஷ்யம் அப்படின்ற படத்தை மறக்கவே முடியாது. தமிழில் பாபநாசம் அப்படின்ற பேரில் ரிலீஸ் ஆகி கமல்ஹாசன் அவர்கள் இப்படி ஒரு திரைப்படம் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தையே கொடுத்துருப்பாங்க. ஈவன் தோ இது ஒரு மலையாள படத்துடைய ரீமேக்காக இருந்தாலும் அவருடைய இன்புட்டையும் ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க. ஆனால் மலையாளத்தில் இந்த படத்தை யாராலையும் அடிச்சுக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. முதல் பாகமே 2013 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துடைய பெரிய வசூல் 60 கோடி அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்படி இருக்கும்போது இந்த படத்துடைய செகண்ட் பார்ட்டும் ரிலீஸே அதுவும் பெரிய வசூல் தான். ஆனால் விடுவோமா நாங்கள் அப்படின்னு சொல்லி ஜித்து ஜோசஃபோட இயக்கத்தில் மோகன்லாலுடைய நடிப்பில் இந்த படத்துடைய 3ஆம் பாகத்தை ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி ஆகி இந்த படத்துடைய ஷூட்டுக்கு போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போது மோகன்லாலுடைய நடிப்பில் இந்த படத்துடைய பூஜையை போட்டாச்சு, ஷூட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ திருஷ்யம் பார்ட் 3 இப்போ ஷூட் போய்கிட்டு இருக்கு. சீக்கிரமாகவே இந்த திரைப்படத்தை நமக்காக கொடுக்க போகிறாங்க. அதுக்கான வேலைகளும் நடந்துட்டுருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் ரைட்ஸ் கொடுப்பாங்க. இப்போது இந்த படத்துடைய ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கும் போதே அதர் லாங்குவேஜுக்கும் ரைட்ஸ் கொடுத்துடலாம். எல்லாமே ஒரே டைமில் ரிலீஸ் ஆனாலும் நல்லது தானே அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதுவும் என்ன நடக்க போகுது அப்படின்றது நமக்கு சீக்கிரமாகவே தெரியும். ஃபர்ஹான் அக்தருடைய இயக்கத்தில் ரிலீஸ் ஆன டான் 1, டான் 2 ரெண்டுமே ஷாருக் கானுடைய நடிப்பில் ஹிட்டான திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக டான் 3 எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் ஷாருக் கான் தானே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு அவர் ஒத்து வரல. அதனால் வேற நடிகரை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதனால் ரன்வீர் சிங் ஓகேவா வரா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க.
சொல்லியிருக்காங்க. அவர் தான் இப்போ கரெக்டாக இருப்பார் டான் 3க்கு அப்படின்னு சொல்லி அவரை காஸ்ட் பண்ணி இப்போ அந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கீரா அத்வானி தான் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த படம் பெரிய அளவில் பேசப்படும்னு இருந்தோம். ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷலான மேட்டர் இருக்குது. என்னென்னா இந்த படம் மூலயமா தமிழில் இது வரைக்கும் நடிச்சிட்டு இருந்த அர்ஜுன் தாஸ் பாலிவுட்டில் அறிமுகமாகிறாரு. எஸ், பாலிவுட்டில் ரன்பீர் சிங்க்கு வில்லனா அர்ஜுன் தாஸ் தான் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குட் பேட் அக்லி படம் மேபி இதுக்கு ஒரு பிரிட்ஜாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு நியூ மாடர்ன் வில்லனாக இருந்திருப்பார் இல்லையா, அதுவே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கலாம் இவர் பாலிவுட் போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பு இவருக்கு இருக்குது. பாலிவுட்லேயும் போய் அதை பூர்த்தி பண்ணுவாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from me, Jayashree. Take care.